இந்த சங்கினா என்ன சார்? என்ன சங்கி? அப்ப வேணா நம்ம வங்கின்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது என்ன ஒரு குணம்? எதுக்கு அப்படி ஒரு மனம்? நீ இந்துக்களை சங்கின்னு சொல்றதுனால உனக்கு என்ன சந்தோஷம்? என்ன பெரிய சந்தோஷம்? முருகன் வந்து எதிரானவர் அல்ல. முருகனை வச்சு அரசியல் பண்றவங்க வந்து எங்களுக்கு எதிரானவர்கள், சங்கிகள் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த சங்கின்னு சொன்னாவே முருகர் கோயில வச்சு நிறைய பேச வேண்டாம் நினைக்கிறேன். மனசு கஷ்டமா இருக்கு. இந்த சங்கினா என்ன சார்? என்ன சங்கி? நீ இந்துக்களை சங்கின்னு சொல்றதுனால உனக்கு என்ன சந்தோஷம்? என்ன பெரிய சந்தோஷமா? இப்பதான் பார்த்தேன் எச் ராஜா என்ன சொல்லியிருந்தாரு, நான் மங்கின்னு சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப வேணா நம்ம மங்கின்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது என்ன ஒரு குணம்? எதுக்கு அப்படி ஒரு மனம்? இப்போ நம்ம யாரையாவது பார்த்து ஒரு அடையாளத்தை சொல்லியோ, ஒருத்தர் நிறத்தை சொல்லியோ, உருவத்தை வச்சோ, தலையில முடியலன்னு நாம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னோம்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதே போல இந்து மதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கம். நம்ம இந்தியாவுல இந்து மதம் தான் உங்களுக்கு தெரியும், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இந்த மதத்தை காயப்படுத்துறான்னு நினைச்சிட்டு இவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் கூட அந்த பேட்டியை பார்த்தேன். அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஆக்சுவலா ஒரு இயக்குனர், அவருக்கு நல்ல பண்பானவர். எனக்கு அது எதுக்கு அப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு மதத்துல இருக்காரு. எனக்கு நண்பர்கள் அந்த மதத்துல நிறைய இருக்காங்க. நம்ம யாருமே அந்த மதத்துக்குள்ள போய் நம்ம கருத்து சொல்றது இல்லை. எவ்வளவோ இத்தார் விருதுக்கு நானும் போயிருக்கேன், எவ்வளவோ புனித வெள்ளிக்கு நானும் போய் கலந்துருக்கேன். அவங்க மதம், அந்த மதத்தை நாம குறை சொல்வதோ அந்த மதத்துக்காக விஷயம் பேசுறது இல்லை. அப்படி பார்த்தா எல்லா அரசியல் தலைவர்களுமே ஒரு இஸ்லாமியர் இத்தார் விருது வந்ததுன்னா போய் தலையில குல்லா வச்சுக்கிட்டு உட்கார்ந்து சாமி கும்பிடலையா? அது உடனே அது எப்படி நம்ம யாராவது இங்கிருந்து போய் போராடணுமா? ஏங்க அதை நீங்க இப்படி பண்ணி சாமி கும்பிட்டீங்கன்னு யாராவது போராடணும்? அவங்க விருப்பம் அது. சரி, நாம எப்படி அவங்க மதத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அரசியல் ஆக்கலையோ, அதை போல நாம் இதை செய்யும்போது அரசியல் ஆக்குறது வந்து ஒரு அநாகரிகமான செயல். இது நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இறைவனுக்கு வந்து சார், இறைவனுக்கு வந்து பரம்பொருள் ஒண்ணுதான் சார். இந்த ஆகாயத்துல பிரபஞ்சத்துல பரம்பொருள் ஒண்ணுதான். பஞ்சபூதத்துல பரம்பொருள் ஒண்ணுதான். அதுக்கு வடிவங்கள் வேறு, வழிபாட்டு முறைகள் வேறு. நான் இந்துவா, நான் கும்புற சாமி வேறு, இன்னொருத்தங்க வேற வேற மதத்தை தழுவி பண்ணுவாங்க. ஒரு மதம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா பரம்பொருள் ஒண்ணுதான், இயற்கை ஒண்ணுதான். சோ எந்த மதத்தினரையும் காயப்படுத்துறவர்களுக்கு கடுமையான வார்த்தைகள் வெளியே நம்ம வந்து விடக்கூடாது. அது எதிர்கால அடுத்த தலைமுறைக்கு நல்லதல்ல. இது கண்டிப்பா மக்களும் ஒரு தாய்மார்களும் இதை போன்ற ஊடக பேச்சுக்களையும் அநாகரிகமற்ற செயல்களையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் எனக்கு ஒரு சந்தோஷம், இவங்கெல்லாம் இப்படி பேசுறதுனால நாளுக்கு நாள் ஒற்றுமை அதிகமாகி மக்கள் வெள்ளத்துல அப்படியே அபோகமா சாதி மதம் இல்லாத கூட்டத்தை ஒரு இந்துவா பார்க்க முடியுதுனால ஒரு கோவில், அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.